ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. கால பைரவர் வழங்கிய புறத்தினில் விரிந்து அகத்தினில் ஒடுங்கும் அற்புத தியான பயிற்சி. காலம் என்பது ஏதும் அற்ற வெற்றிடத் தன்மை கொண்டதாகும். மனிதர்கள் பூமி கிரகத்தினில் நிலைத்து வாழ்வதினால் அதன் இயங்கு தன்மையினையே காலத்தின் அங்கமாக உணர்கின்றனர். விட்டு விடுதலையாகும் ஓர் ஆன்மா எங்கும் பயணிக்கும் தன்மை கொண்டது எனில் காலத்தின் அனைத்து வித அங்கங்களிலும் பிரவேசித்து காலம் அற்ற தன்மையினையும் உணர்ந்துவிடும். மேலும் மேலும் தனது ஒளியினை பெருக்குகின்ற தருணத்தில் அண்ட பேரண்ட நிலைகளையும் கடந்து பெருவெளியில் கரையத் துவங்கும். பெருவெளியாம் வெட்டவெளியில் ஆழ்ந்த அழுத்தத்தின் காரணமாக உருவாகும் காந்த சக்தியே அனைத்திற்கும் மூலமாகும் எனில் ஆங்கே பிரவேசிக்கும் அனைத்து அணுக்களுக்கும் கரைதல் மற்றும் ஏதுமற்ற தன்மை எனும் உயரிய நிலையானது எளிதினில் உருவாகும். காலம் முழுமையாக அற்றுப்போவதும் நிகழும். ஓர் மானுட உடலிற்கு குறித்த கால வாழ்வு என்பதே உண்டு. ஓர் உயிர் அணுவிற்கு அதனை கடந்த உயரிய நிலைகள் உண்டு. ஆன்ம அணுவிற்கோ பரவெளியில் கரையும் வரை பயணம் உண்டு. இறுதி நிலையில் ஏதுமற்ற ஓர் வெற்றிடத்தினில் பிரவேசிப்பதற்கு எண்ணற்ற விண்மீன்கள் காத்துள்ளதனை அறிய வேண்டும். ஒரு விண்மீன் பரவெளியின் எல்லையில் காத்திருக்கும் காலம் என்பது மானுட அறிவினால் கணக்கிடப்பட இயலாத நிலையாகும். உணர்வற்ற நிலையிலும் ஒவ்வொரு ஆன்ம அணுவிற்கும் ஓர் நோக்கம் என்பது உண்டு. அதுவே பூரண கரைதல் என்பதாகும். ஓர் மனிதனுக்கு இறைவன் அருளிய மிக உன்னத கருவி என்பது மனம் எனும் சக்தியாகும். மனிதர்கள் தங்களுடைய மனதின் வல்லமை குறித்து அறிவதில்லை. மனதினை ஆன்மாவினில் செலுத்தி ஆன்மாவினை பெருவெளியில் கரைவதற்கு உரித்தான செயல்களை ஆற்றிட மனம் எனும் சக்தி படைத்த மனிதனால் இயலும். அனைத்து லோகங்களையும் அனைத்து கால அங்கங்களாகிய இயக்கங்களையும் அனைத்து படிநிலைகளையும் கடந்து ஆன்மாவினை வெட்டவெளி எனும் உயரிய ஆற்றலில் கரைத்து செயல் புரிந்திட மனிதர்களால் இயலும். எனினும் தனது மன வலிமை குறித்து அறியாது மாயைதனில் மூழ்கியுள்ளனர். ஏன் பெருவெளியில் முனைந்து கரைய வேண்டும் என்றுமே சிந்திக்கலாம். ஆன்மா விடுதலை கண்டு நின்றால் ஓர் ஆன்மாவானது பல்வேறு படிநிலைகளில் விண்ணுலகினில் அளவற்ற காலத்திற்கு வாழ்ந்திடல் வேண்டும். பல்வேறு பணிகளையும் ஏற்க வேண்டும். எனினும் உணர்வு அற்ற காரணத்தினால் எந்த ஒரு செயலினையும் அனுபவித்து ஏற்றுவிட இயலாது. அதன் பொருட்டே தெய்வங்களும் உணர்வுகள் அற்ற நிலையில் மானுட ஆன்மாக்களை பாகுபாடின்றி விடுவிக்க முனைகின்றனர். ஓர் ஆன்மாவின் செயல் என்பது தன்னிச்சையான செயலாகும். எனினும் மானுடர்கள் தங்களது மனதினை உட்செலுத்தி உணர்வுகளை உயர்த்தி ஆன்மாவினை இயக்கினால்
பல்வேறு இயங்கு நிலைகளை எளிதாய் கடக்கலாம். ஏன் இயல்பாய் நிலைத்திடாது முயன்று படிநிலைகளை கடக்க வேண்டும் எனில் இருவேறு காரணங்கள் உண்டு. முதல் காரணம் என்பது உணர்வுகளின் மூலம் உருவாகும் அற்புதமான அனுபவமாகும். இரண்டாம் நிலை என்பது ஆன்மாவின் பெரு சுழற்சி நிலையிலிருந்தும் விரைந்து விடுபடலாம் என்பதாகும். எவ்விதம் பிறவி சுழற்சி என்பது இப்பூமியில் நிகழ்கின்றதோ அவ்விதமே பெருவழியில் கரைந்து மீண்டும் அணுவாகி ஆன்மாவாகி உடலாகி பின் பெருவழியில் கரைதல் எனும் பெரு சுழற்சியும் பன்முறை நடைபெறும். ஒவ்வொரு சுழற்சி நிலையிலும் விரைந்து செயலாற்றி இயக்கத்தினை நிறைவு செய்து அனைவருமே ஜோதியோடு பூரண ஐக்கியம் அடையலாம், இயக்கம் அற்றும் நிலைக்கலாம். மனதினை செம்மையாக்கினால் மந்திரம் உரைக்க வேண்டாம் என்றே உணர்த்தப்படுவது போன்று மனதினை செம்மையாய் இயக்கினால் ஆன்மாவினை பல படிநிலைகளில் உயர்த்திடலாம். மேலும் கூர்மையான அனுபவ நிலைகளையும் ஆன்மாவினில் ஆழமாய் பதிந்திட உதவிடலாம். மனதினை செம்மையாக்குவது என்றால் என்ன? மனதினை கொண்டு உயரிய அணுவாகிய ஆன்மாவிற்கு உதவுவதன் மூலம் மனம் பூரண செம்மை நிலையினை எய்திடும். மனதினை உடலினில் செலுத்தினால் உடல் சார்ந்த இயக்கங்கள் துரிதமாய் நடைபெறும். உடலில் உருவான பிணிகளை குறித்தே மனமானது சிந்திக்கத் துவங்கினால் பிணியானது பெருகிவிடும். மாறாக உயிரினை சார்ந்தும் ஆன்மாவினை சார்ந்தும் இயங்கிடும் மனது உடற்பிணிகளை நீக்கும், பொருட்செல்வத்தை பெருக்கும், மேலும் அருளினையும் ஈர்த்து பெற்று வெற்றிட ஆற்றல்களையும் பெருக்கிடும். எந்த ஒரு நிலையினை சீர் செய்துவிடவும் அதற்கு மேம்பட்ட நிலையில் நின்று செயல்புரிவதே பெரும் பலன் அளிக்கும். மனம் எனும் கருவி எங்கு நிலைக்கின்றதோ ஆங்கே துரிதமாய் இயங்கி ஆற்றல்களை பெருக்கும். ஓர் உன்னத தியான நிலையினை அருளிடவே யாம் இத்தருணத்தில் முனைகின்றோம். உள்மூளை பதிவுகளை குன்றச் செய்து வெற்றிடத்தினையும் பெருக்கும் இத்தியான நிலையின் மூலம் உடலினை உயிருக்குள் ஒடுக்கி, உயிரினை ஆன்மாவிற்குள் ஒடுக்கி, ஆன்மாவினை பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஒடுக்கி, பரமாத்மா எனும் நிலையினை பரவெளியில் கரைத்து செயல்புரியும் உன்னத நிலைகள் சித்திக்கும். மானுடர்கள் உணர்ந்து ஏற்க கடவது. துறப்பது நிகழ்ந்தேறினால் மனம் செம்மை அடையும். மனம் செம்மை உற்றால் அபூர்வ நிகழ்வுகள் எளிதாய் நிகழும். உயரிய தியான நிலையினை ஏற்று உன்னதங்களை பெற்றிடுங்கள். தியானம். மனதினை ஏதேனும் ஒரு புள்ளியில் குவிப்பதே தியானமாகும். தெய்வங்களின் நிலையோடு குவிக்கப்படும் மனது தெய்வத்தின் தன்மையினை ஏற்கின்றது. அண்டத்தில் ஒடுங்கும் மனது ஒளியினோடு கரைகின்றது. யாம் அருளும் மற்றுமோர் தியான நிலை என்பது பன்முறை ஏற்கப்படும் தருணம்
சத்தியத்தினை உணர்த்திடும். அனைவரும் தெளிவாய் ஓர் ஆசனம் இட்டு உடலினை நேர்கோட்டினில் நிலைநிறுத்தி தீர்க்கமாய் அமர கடவது. விடியலிலும் ஏற்கலாம், அன்றி உறங்கும் முன்னரும் ஏற்கலாம். உறக்கத்தினை பூரணமாக துறந்து முழு விழிப்புணர்வு நிலையிலும் ஏற்றுவிட நடு நிசியிலும் தியானிக்கலாம். கூடியும் தனித்தும் தியானிக்கலாம். எந்த ஒரு புறத்தடைகளுமின்றி தியானிக்கலாம். இதுகாலம் வரை நீங்கள் மனதினால் இயக்கப்பட்ட நிலையினை மாற்றியே அமைத்து மனதினை இயக்கும் இத்தியான கலையினை ஆழமாய் ஏற்போர் அதீத பலன் பெறுவர். முதன்மையாய் அனைவரும் ஆதிமூல கணபதியினை தொழுவது நன்று. ஏனெனில் சுழுமுனை நாடி ஒன்றே அனைத்திற்கும் மூலாதாரமாகும். பின்னர் அனைவரும் முதன்மையாய் உங்களுக்கு உதிக்கும் எண்ணம் என்பது எதனை சார்ந்து அமைந்துள்ளது என்றே உணருங்கள். ஏனெனில் மனம் எங்கு நிலைத்துள்ளதோ ஆங்கே இயக்கம் நிகழும் என்றும், இயக்கமே எண்ணமாகவும் சொல்லாகவும் செயலாகவும் மலரும் என்றும் உணர வேண்டும். உடற்பிணிகளை குறித்த எண்ணம் உருவாகின் மனமானது அணுக்களின் நச்சு கழிவுகளின் மீது படர்ந்து இயங்குகின்றது என்றும், உடற் தேவைகளாகிய பசி உணர்வு அன்றி உறக்க உணர்வு அன்றி உடலினை வலிமையாக்கும் உடற்பயிற்சிகள் குறித்த எண்ணம் அன்றி உடலினை அழகுறச் செய்யும் எண்ணங்கள் உதித்திடின் மனம் அறிவினில் படர்ந்து இயங்குகின்றது என்றே பொருள்படும். உங்களது எண்ணமானது பிறரை சார்ந்து நிலை நின்றிருப்பின் மனமானது உணர்வுகளை உள்ளடக்கிய உயிரின் இயக்கத்தினில் நிலைத்துள்ளது என்றே பொருள்படும். பிறருடைய செயல்பாடுகள் குறித்து சிந்திப்பது, அவற்றின் நிறை குறைகளை எண்ணி செயல்படுவது ஆகியவை உயிரினை சார்ந்த உணர்வு நிலை இயக்கமாகும். சிலரது எண்ணமானது தீர்க்கமாய் ஓர் தெய்வத்தோடு பிணைந்திருக்கும், அன்றி குருவினோடும் பிணைந்திருக்கும், அன்றி விடுதலை உணர்வாகிய ஆனந்த உணர்வினில் நிலைத்திருக்கும். அத்தகைய மானுடர்கள் ஆன்ம லயத்தினில் மனதினை நிலைநிறுத்தியுள்ளனர் என்றே பொருள்படும். முதன்மையாய் உங்களது எண்ணம் எங்கு நிலை நின்றுள்ளது என்று கண்காணிக்க வேண்டும். மனமானது ஆங்கே செயல்புரிவதனையும் உணர வேண்டும். ஆற்றலாகிய எரிபொருளினை மனம் எனும் கருவியே ஏற்று அளிக்க இயலும் எனில் மனதினை கண்காணித்து செயல்புரிய கடவது. இத்தருணத்தில் மனமானது எந்த ஒரு நிலையினில் நிலைத்திருந்தாலும் உடல் எனும் திடமான நில ஆற்றலின் மீது நிலைத்திருக்கும் வண்ணம் ஈர்த்தே செயல்புரிய கடவது. 5 படிநிலைகளில் உள்ளும் புறமும் பயணித்து பஞ்சபூத தன்மைகளை உள்ளும் இறைசக்தியின் தன்மைகளை புறத்தினிலும் உணர வேண்டும். 5 படிநிலைகளை புறத்தினிலும் 5 படிநிலைகளை அகத்தினிலும் கண்ணுற்று இறுதியில் அதன் மைய ஆற்றலான ஓர் ஒற்றை ஒளி இழையோடு தீர்க்கமாய் கலப்புற வேண்டும். 10 படிநிலை கொண்ட
இத்தியானத்தினை பூரணமாக பயின்றிட 10 நாழிகைகள் அவசியமாகும். எனினும் 2 நாழிகை நேரத்திலும் இதனை பயின்றிடலாம். யாம் மார்க்கம் உரைப்போம். கலிமானுடர்கள் அமைதியினை ஏற்க அறியாதவர்கள், பொறுமை அற்றவர்கள் என்பது இயற்கை அமைத்திட்ட விதி ஆகும். விதிவிலக்குகளும் உண்டு. காலபைரவர் தியானம். முதல் படிநிலை தியானப் பயிற்சி. அனைவரும் தங்களது எண்ணங்களை குவித்து தங்களது உடலின் உச்சந்தலையிலிருந்து மனதினை செலுத்தி மெல்ல மெல்ல உள் மூளையினை கண்ணுற்று, பின் 5 புலன்களையும் கண்ணுற்று, பின்னர் விஷுப்தி நிலையினை ஏற்று மெல்ல மெல்ல உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் தீண்டி இறுதியில் பாதங்கள் வரை ஒரு முறை ஆழ்ந்து மனதினை செலுத்த வேண்டும். உச்சியிலிருந்து பாதம் வரை ஆழமாய் மனதினை செலுத்தி கண்ணுற வேண்டும். பின்னர் மீண்டும் பாதத்திலிருந்து உச்சி வரை மனதினை உட்செலுத்தியே கண்ணுற வேண்டும். அத்தருணத்தில் உடலின் உள் உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றல்களை உயிர் சக்தியின் மூலம் பகிர்வதாய் எண்ணியே தியானிக்க வேண்டும். முதலில் கவனித்தல் எனும் சத்திய நிலை உதிக்க வேண்டும். பின்னர் சீர் உற அமைத்திட ஆற்றல்களை பொழிய வேண்டும். மனமானது தீர்க்கமாய் உச்சி முதல் பாதம் வரை மெல்லனவே பயணித்து பின் உச்சிக்கு மேலேற்றம் காண வேண்டும். அத்தருணத்தில் அனைத்துமே பூரண ஆற்றல்களை பெற்று இயங்கிட வேண்டும் என்கின்ற எண்ணமானது உதிக்க வேண்டும். சீரற்ற உறுப்புகள் சீரடையவும், பிணிகள் எனும் கழிவுகளின் தேக்கம் நீங்கிடவும் எண்ணியே மனதினை உட்செலுத்தி தியானிக்க வேண்டும். சகஸ்ர சக்கரத்தினில் மனதினை செலுத்தி பின் மூலாதாரம் வரை உட்செலுத்தி இறுதியில் மூலாதாரம் முதல் துவங்கி சகஸ்ர சக்கரம் வரை பயணித்து இயக்கத்தினை சீருறச் செய்வதே முக்கிய செயலாகும். முதலில் அனைத்து உறுப்புகளையும் ஆழமாய் கண்காணிக்க வேண்டும், பரிசோதிக்க வேண்டும். பின்னர் மேலேற்றம் காண்கையில் அவற்றை சீருறுத்தும் பணியினை ஏற்க வேண்டும். எவ்விதம் எனில் அவ்வுறுப்பினை எண்ணி மனதினை உட்செலுத்தி அதன் அடைப்புகள், கழிவு தேக்கங்கள் ஆகியவை நீக்கமுற வேண்டும் என்றே தியானித்து சீரான குருதி பாய்ந்து சிறப்புற புத்துணர்ச்சி பெற்று இயங்குவதாய் எண்ணியே தியானிக்க வேண்டும். பின்னர் மனதினை சகஸ்ர சக்கரத்தினில் நிலை நிறுத்திவிடல் வேண்டும். பயிற்சியினை துவங்கும் தருணத்திலும் ஒவ்வொரு படிநிலை தியானம் நிறைவடையும் தருணத்திலும் மனமானது சகஸ்ர சக்கரத்தினில் நிலை நின்று பின் செயல்புரிய வேண்டும். இரண்டாம் படிநிலை தியானப் பயிற்சி. அனைவரும் தங்களது மனதினை சகஸ்ர சக்கரத்தில் செலுத்தி ஆழமாய் தியானித்த பின்னர் மனதினை உயிர் சக்தியின் மீது நிலைநிறுத்த வேண்டும். இத்தருணத்தில் விரிதலும்
சுருங்குதலும் நிகழ்வதனையும் உணர வேண்டும். உடலினை கண்ணுற்ற தருணம் மனமானது விரிந்து செயலாற்றியது. பின்னர் ஒவ்வொரு சக்கரத்திலும் உள் உறுப்புகளிலும் ஒடுங்கி சீர்திருத்தும் பணியினையும் ஏற்றது. அதனை போன்றே உயிரினை கண்ணுறும் தருணம் புறத்தினில் உடலினை கடந்து விரியவும் பின்னர் உடலினுள் ஒடுங்கவும் கற்று உணரும் தியான நிலையினை மிக ஆழமாய் ஏற்க வேண்டும். ஆக்ஞை எனப்படும் நெற்றி பொட்டினில் ஆழமாய் மனதினை உட்செலுத்தி உயிர் அக்னியோடு மனதினை கலப்புறச் செய்திடல் வேண்டும். உடலினை சூழ்ந்து ஓர் வட்டமாக சுழலும் உயிர் ஆற்றலை கண்ணுற வேண்டும். நீரோட்டம் மிக்க ஓர் உணர்வினை ஏற்கலாம். மனமானது ஆக்ஞை சக்கரத்தினில் ஆழ்ந்திருக்கும் தருணம் புறத்தினில் உடலினை சூழ்ந்து ஓர் ஒளி வட்டம் உருவாகி அதனுள் உயிர் சக்தி நிறைந்து வழிவதாக கண்ணுற வேண்டும். உயிரின் விரிவாக்கத்தினை உணர்ந்து ஏற்கலாம். நெற்றி பொட்டு எனும் ஓர் உள் மைய பகுதியிலிருந்து ஒளியானது பெருகி புறத்தினில் வெளிப்பட்டு உடலினை சூழ்ந்து நிலைப்பதனையும் உணர கடவது. எவ்விதம் அதீதமான எரிபொருளினையும் பெருத்த திரிநூலினையும் ஏற்கும் ஓர் தீபமானது அதீத ஒளியினை பொழிகின்றதோ அவ்விதமே உங்களது உள் மைய மூளை பகுதியில் உள்ள உயிர் தீயினை மனதினால் தூண்டி வீரியம் அடையச் செய்திடுங்கள். உங்களது உடலினை சூழ்ந்து ஒளி பரவுவதனையும் உணர வேண்டும். இதுவே விரிதலை சார்ந்த உயிர் ஆற்றலில் கரைந்து இயங்கும் தியானமாகும். 3ஆம் படிநிலை தியானம். 3ஆம் படிநிலை தியானம் என்பது உன்னதம் வாய்ந்ததாகும். ஏனெனில் ஒடுங்கும் செயலினை மனமானது ஏற்க முற்படும். அனைவரும் ஆக்ஞையின் மையத்திலிருந்து வெளிப்பட்ட அக்னியின் ஒளியினை விரித்து உடலை சூழ்ந்து புறத்தினில் செலுத்தியது போன்று மெல்ல மெல்ல உயிர் சக்தியினை அதனுள் ஒடுக்கும் தியான நிலையினை ஏற்க வேண்டும். அத்தருணம் உடலின் குருதி சார்ந்த நீர் மூலக்கூறுகள் அதிர்வுகளை ஏற்பதனை உணரலாம். உயிர் எனும் அக்னியினை ஓர் தீபச்சுடராய் ஏற்று ஆக்ஞை சக்கரம் எனும் உள்மூளை மையத்தினில் மனதினை ஒடுக்க வேண்டும். அக்னிக்குள் பிரவேசிப்பதாக எண்ணி ஆழமாய் அதனுள் பயணிக்க வேண்டும். உடலில் வெப்பம் பெருகும், நீர் சுரக்கும், குருதியானது கழிவுகள் நீங்கி பொலிவுறும். சில மணித்துளிகள் ஓர் அக்னிகுண்டத்தினில் அமர்ந்திருப்பதாய் எண்ணி ஆழமாய் தியானித்து செயலாற்ற வேண்டும். ஓர் தீபச் சுடருக்குள் ஒடுங்கிவிட மனமானது அற்றுப்போகும் தன்மையினையும் உணரலாம். உணர்வுகள் யாவும் சீரடையும். சூழ்கின்ற மானுடர்களின் இயக்கங்களில் நிறை குறைகளை காண்கின்ற தன்மையும் அற்றுவிடும். ஒரு மானுடர் ஒரு நாழிகை நேரம் அக்னியில் அமர்ந்து விட்டால் உணர்வுகள் பெரும் சக்தி நிலைகளை ஏற்கும்.
அகப்புற வாழ்வும் சீரடையும். தொடர் பயிற்சியோ பூரண அமைதியினை வழங்கிவிடும். 4ஆம் படிநிலை தியான பயிற்சி. 4ஆம் படிநிலை தியானம் என்பது உடல் மற்றும் உயிரினை கடந்து ஆன்மாவினில் குடிகொண்டு மனதினை இயக்கும் மார்க்கத்தினை உணர்த்திடும். இத்தருணத்தில் அனைவரும் அக்னி குண்டத்திலிருந்து வெளியேறி புறம் நீங்குவதாகவும் தூய காற்றினை ஏற்று குளிர் உருவதாகவும் எண்ணியே தியானிக்க வேண்டும். மெல்ல குளிர்ந்த காற்றினை உணரும் தருணம் மனம் ஆன்ம ஆற்றலில் லயிக்கத் துவங்கும். உடலினை சூழ்ந்து நிலைக்கும் உயிர் ஆற்றலையும் கடந்து மற்றுமோர் ஒளி வட்டம் உருவாகி ஆன்ம ஆற்றலால் நிறைவதனையும் உணரலாம். விரிதலின் மூலம் உயிர் சக்தியிலிருந்து ஆன்ம சக்திக்கு மனமானது மாற்றம் அடைந்து புற உடலை சூழ்ந்து ஒளியாய் இயங்குவதனை உணர வேண்டும். புறத்தினில் ஆன்ம ஒளியினில் பிரவேசித்து காற்றின் மூலக்கூறுகளை புனிதமாய் ஏற்ற பின்னர் அவ்வொளிதனை ஆழ்ந்து ஏற்று அனுபவமாக உணர்தல் வேண்டும். விரிதல் என்பது பூரணமாய் மென்மையாய் நிகழ வேண்டும். ஆன்மாவினில் லயிக்கும் மனது எத்தகைய தன்மையினை ஏற்கின்றது என்று உணர்தல் நன்று. அனைத்தும் இறைவன் செயல் என்றும் அனைத்தும் நன்மைக்கே என்றும் எண்ணங்கள் உதிக்கும். உடன் ஒரு வகையான அன்பு உணர்வு பூக்கும். அனைவரும் தங்களது உடலை நேசிக்க துவங்கிடுவர். பின் உயிரினையும் இவ்வுலகினையும் சூழ்கின்ற ஒவ்வொரு மானுடரையும் நேசிக்க துவங்குவர். இதன் மூலம் ஆன்ம ஒளி பெருகி அன்பின் ஆற்றலாய் உடலை சூழ்ந்து விரிந்து கொண்டே சென்றிடும். அனைவரும் முழு கவனத்தையும் உள் மூளையின் மையத்தில் சுடர்விடும் ஜோதியினில் செலுத்தி அதனின்று விரிந்து விரிந்து செல்லும் ஒளிக்கற்றைகளை உணர வேண்டும். உடல், உயிர், ஆன்மா ஆகிய 3 நிலைகளையும் பிரித்து உணர்தல் நன்று. பின்னர் ஒடுங்குதல் எனும் உன்னதமான நிகழ்வினையும் ஏற்க வேண்டும். ஏனெனில் ஒடுங்கிய பின்னர் மீண்டும் விரிகின்ற தருணம் ஆன்மாவினை கடந்து பரமாத்மா நோக்கி பயணிக்கும் அனுபவ நிலையினையும் மனமானது ஏற்கும். 5ஆம் படிநிலை தியான பயிற்சி. உடலை சூழ்ந்த ஆன்ம ஒளியினில் திளைத்து ஆனந்த நிலையினை எய்திய பின்னர் மெல்லனவே எண்ணங்களை குவித்து மனம் எனும் கருவியினை சகஸ்ர சக்கரத்தினில் செலுத்தி உள் மூளையின் மையச் சுடர் ஒளியில் நிலை நின்றிடும் வண்ணம் செயல் புரிதல் வேண்டும். விரிந்த மனம் ஒடுங்க வேண்டும். பின்னர் ஜோதியுள் ஜோதியாய் பரந்து விரிந்த ஆகாயம் போன்ற தன்மையினை ஏற்ற ஆன்ம ஜோதிக்குள் ஒடுங்க வேண்டும். ஓர் தீபச்சுடரின் மையத்தில்
உள்ள நீல நிற ஒளியினை கண்ணுறுவது போன்று இரு விழிகளையும் உள்முகமாய் ஒடுக்கி ஜோதியுள் ஜோதியாய் விளங்கும் ஆன்மாவினை உணர வேண்டும். உயிர் எனும் ஆற்றலின் மூல மைய ஆற்றலாய் விளங்கும் ஆன்ம ஒளியினை சிறு புள்ளியாய் கண்டுணர்ந்து அதனுள் ஆழ்ந்து ஒடுங்கும் மனதினை உணர வேண்டும். அத்தருணத்தில் அன்பு எனும் ஒளி ஆற்றலானது அமிர்தமாய் பெருகி உடல் முழுவதுமே ஒளிமயமாய் நிலைப்பதனை உணர வேண்டும். உடல் என்பது ஓர் வெற்றுக்கூடாய் நிலைப்பதனையும் முழுவதுமாக ஒளியினால் நிறைந்திருப்பதனையும் உணர வேண்டும். ஆனந்தமான ஓர் உணர்வு உருவாகி மலர்ச்சியினை நல்குவதனையும் தீர்க்கமாய் உணர்ந்திடல் வேண்டும். உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள அணுக்கள் தங்களது பதிவுகளை துறந்து வெற்றிடத்தினை பெருக்கி ஒளிமயமாய் உருமாறுவதனை உணர வேண்டும். மூலத்தின் மூலத்தில் ஒடுங்க முற்பட வேண்டும். ஆன்ம ஒடுக்கமே பின்னர் புறம் நீங்கி பரமாத்மாவின் இருப்பிடம் வரை மனமானது விரிவதற்கும் வழிவகை புரிந்திடும். 6ஆம் படிநிலை தியான பயிற்சி. ஜோதியுள் ஜோதியாய் ஒடுங்கிய பின்னர் உணர்வு நிலைகளை விரித்து செயலாற்றிடல் வேண்டும். மெல்ல மெல்ல மூளையின் உள் மைய ஒளியிலிருந்து புறம் நீங்கி விரிய வேண்டும். ஆன்ம ஜோதியான ஓர் தீபச்சுடரின் மைய ஒளியான நீல நிற ஒளியிலிருந்து விடுபட்டு புற ஜோதியினை உயிராக உணர்ந்து ஏற்று பின்னர் புற உடலினையும் கடந்து விழிப்பார்வையினை உடலினை சூழ்ந்த உயிரின் ஒளி மற்றும் ஆன்ம ஒளியின் வட்ட பாதையினில் செலுத்தி மனம் எனும் கருவியினை விரித்தாண்டிடல் வேண்டும். உடலினை சூழ்ந்த ஒளிவட்டம் விரிவடைவதனையும் அவ்வொளியானது இப்பூமியினையும் கடந்து சூரியன் வரை விரிவு கொள்வதனையும் தீர்க்கமாய் உணர்ந்திடல் வேண்டும். இறுதியில் பரம ஒளியினில் ஆன்மாவும் உயிரும் உடலும் கரைவதனை தீர்க்கமாய் உணர வேண்டும். பரமாத்மாவின் ஒளியானது தீர்க்கமாய் பரவுவதனையும் அவ்வொளியில் உடலும் உயிரும் ஒடுங்கி ஏதுமற்ற தன்மையினை ஏற்பதனையும் ஆழமாய் உணர்ந்திடல் வேண்டும். ஒளியினில் கரைந்து விஸ்வரூபமாய் விரிந்து எங்கும் பரவியே நிலைக்கின்ற மனதினை உணர வேண்டும். இப்பூமி கிரகமும் ஏனைய கோள்களும் தனது பரந்து விரிந்த ஒளி சக்தியில் அடக்கமாவதனை உணர்தல் நன்று. தீர்க்கமாய் தியானித்து அணு அணுவாய் பரமாத்மாவின் ஸ்வரூப நிலையினை ஏற்று பிரம்மாண்டமாய் விரிந்து விஸ்வரூபமாய் மலரும் நிலையினை உணர்ந்து ஆனந்தமாய் நிலைக்கும் மனதின் தன்மையினை ஏற்க வேண்டும். அவ்விதமே நிலைத்து நின்றால் பரம சுகமும் கிட்டும். எனினும் மீண்டும் சுருங்கினால் மாத்திரமே எல்லையினை அடையும் வண்ணம் விரிவடைய இயலும். வெப்ப சக்தியின் ஆற்றல் ஓங்கி பரவி
அக்னியாய் தகிக்கும் ஒளி வெள்ளத்தினை உணர்ந்து ஏற்றுவிட உன்னத நிலை உருவாகும். பின்னர் உணர்ந்து உணர்ந்து மனதினை சுருக்கி உள்மைய மூளையின் மத்திய சுடருக்குள் செலுத்திடல் வேண்டும். விரியும் பரமாத்மாவின் ஆற்றல் சுருங்கினால் நிகழ்வது யாது? 7ஆம் படிநிலை தியான பயிற்சி. மனம் எனும் கருவியின் துணை கொண்டு விரிந்திட்ட ஆற்றல்களை ஒடுக்கி உள்முகமாய் செலுத்திட மற்றுமோர் பரிணாமம் வெளிப்படும். இத்தருணம் மூளைப்பகுதியின் மத்தியில் ஒளிர்கின்ற உயிர் எனப்படும் ஜோதியினை தீண்டி அதனுள் மெல்லனவே பிரவேசித்து ஜோதியுள் ஜோதியாய் விளங்கிடும் ஆன்ம ஒளியின் தரிசனத்தினை ஏற்று பின்னர் அதனையும் ஊடுருவி ஆழமாய் உட்சென்றிடல் வேண்டும். அத்தருணத்தில் இரு விழிகளும் உள்முகமாய் வெகு தீர்க்கமாய் ஈர்க்கப்படுவதனை உணர வேண்டும். ஜோதியுள் ஜோதியாய் விளங்கிடும் ஆன்மாவின் மையத்திலிருந்து ஒரு புள்ளி போன்று வெளிப்படும் ஜோதியினை எண்ணங்களின் துணை கொண்டு மனம் எனும் கருவியினை உட்செலுத்தி ஆழமாய் கண்காணித்து பயணித்திடல் வேண்டும். அத்தருணத்தில் ஆன்மாவினுள் மைய கருவாய் வீற்றிருக்கும் பரமாத்மாவின் தரிசனம் என்பது கிட்டும். உடல் முழுவதும் வெப்பம் பெருகி பின்னர் மெல்ல மெல்ல குளிர்வதனையும் உணர்ந்திடலாம். உடலின் இருப்பு நிலை என்பது அற்றுப்போகும். சுவாசம் என்பது நிகழ்வதனையும் உணர்ந்துவிட இயலாது. புறச்சூழல்களிலிருந்து முற்றிலுமாக விடுபட இயலும். நான் யார், எனது தன்மை யாது, எச்செயல் ஆற்றுகின்றேன் போன்ற அனைத்து நிலைகளும் எண்ணங்களிலிருந்து நீக்கப்படுவதனை உணரலாம். எவரொருவர் ஆழமாய் துல்லியமாய் யாம் உரைப்பதனை உணர்ந்து செயலாற்றுகின்றனரோ அவர்கள் யாவரும் அக்கணமே பரமாத்மாவோடு ஐக்கியமுற்று பூரண முக்தி நிலையினையும் பெற்றிடுவர். மனதின் உணர்வுகளால் செயல்கள் யாவும் இயற்றப்படினும் இறுதியில் மனமும் உணர்வும் அற்றுப்போகும் உத்தம நிலையானது சித்திப்பதனை உணர்ந்திடலாம். 8ஆம் படிநிலை தியான பயிற்சி. ஆழமான சத்தியத்தினை உணர்ந்து தியான பயிற்சிதனை மேற்கொள்ளும் தருணத்தில் விரிதலும் ஒடுங்குதலும் எத்தகைய இயக்கத்தினை வெளிப்படுத்துகின்றது என்பதனை உணர்ந்திடலாம். ஆழமாய் உள்முகமாய் பரமாத்மாவினுள் ஒடுங்கிய பின்னர் சில மணித்துளிகள் ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். பின்னர் மெல்ல மெல்ல மீண்டும் புறம் நோக்கியே மனதினை செலுத்திடல் வேண்டும். இத்தருணத்தில் விரிதல் என்பது உச்சத்தினை தீண்டுவதனையும் உணர்ந்திடலாம். உடலை விடுத்து புறம் நீங்கும் மனமானது உயிர், ஆன்மா மற்றும் பரமாத்மா எனும் விஸ்வரூப நிலையினையும் கடந்து முழுமையாய் விரிவதனை உணர வேண்டும். இப்பிரபஞ்சம் முழுவதும் தனது இருப்பு நிலையானது விரிந்து நிலைப்பதனையும் உணர வேண்டும். மனமானது
பூரணமாக விரிந்து இப்பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் கலப்புற்று கரைவதனை மெல்லனவே உணர்தல் வேண்டும். எங்கும் அமைதி, எதிலும் அமைதி எனும் சத்தியம் வெளிப்படத் துவங்கும். விரிதலின் பூரணத்தினை தெளிவாய் உணர்வோர் யாவரும் தனது உடலினையும் உடல் சார்ந்த உறுப்புகளையும் மெல்லனவே துறந்திடுவர். உடலானது பரவெளியில் கரைவதனையும் உணர்ந்திடலாம். உயிர் எனும் அக்னி ஜோதியும் எல்லையில் கரைவதனை உணர வேண்டும். ஆன்மா மற்றும் பரமாத்மா எனும் ஜோதி ஸ்வரூப நிலைகளும் ஏதுமற்று கரைவதனை உணர்ந்து தியானிக்க வேண்டும். இறுதியில் அனைத்தும் மாயை எனும் சத்தியம் புலப்படும். ஆகாய தன்மையாகிய விரிதல் நிலை பூரணமாய் மலர்ந்திடும். மெல்ல மெல்ல கரைந்துவிட்ட மனதினை ஒருநிலைப்படுத்தி மீண்டும் உடலினுள் ஒடுங்கிவிட முனைதல் வேண்டும். 9ஆம் படிநிலை தியான பயிற்சி. பூரண தியானத்தில் ஈடுபடுவோர் யாவரும் மனம் எனும் கருவி விரிதலின் மூலம் அற்றுப்போவதனை உணர்ந்திடலாம். ஒடுங்குதலின் மூலம் அற்றுப்போவதனை உணர்ந்திடலாம். இத்தருணத்தில் பிரபஞ்சத்தில் கரைந்துவிட்ட மனதினை ஒடுக்கி பரமாத்மா, ஜீவாத்மா மற்றும் உயிர் ஆகிய நிலைகளை உள்முகமாய் கடந்து உடலினை அடைந்து சகஸ்ர சக்கரத்தினை உணர்ந்து மூளை பகுதியின் மையத்தில் நிலை நின்றுள்ள உயிர் எனும் ஜோதியில் நிலைநிறுத்த வேண்டும். மீண்டும் ஆழமான உட்பயணத்தினை துவங்கிவிடல் வேண்டும். உள் ஜோதியின் மையத்தினை ஊடுருவி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாய் திகழும் பரமாத்மா எனும் ஜோதியினையும் ஊடுருவி உள்முகமாய் மிக ஆழமாய் மனதினை உட்செலுத்தி பயணிக்க வேண்டும். அத்தருணத்தில் பிரபஞ்ச வாயில்கள் பலவும் திறவு கொள்வதனை உணர்ந்திடலாம். பின்னர் அகத்தினுள் ஓர் மைய புள்ளியாய் விளங்கும் வெட்ட வெளி ஆற்றல்களில் மனதினை உட்செலுத்தி மெல்ல மெல்ல அணு அணுவாய் உதிர்ந்து கரைவதனை உணர வேண்டும். மிக ஆழ்ந்த தியான நிலையின் மூலம் மனமானது பூரணமாய் ஒடுங்கி ஏதுமற்ற நிலைதனையும் உணர்ந்திடலாம். ஆகாய மூலக்கூறுகள் யாவும் அகத்தினிலும் புறத்தினிலும் நிறைவதனை காணலாம். வெற்றிடம் பெருக பெருக அனைத்து நிலைகளும் கரைந்து மறைந்து ஏதுமற்ற தன்மை உருவாவதனை உணர்ந்திடலாம். தான் ஒரு மனிதன் எனும் நிலையும் அற்று போவதனையும் இப்பிரபஞ்சத்தின் ஒரு துளி எனும் ஆதார நிலை ஓங்குவதனையும் உணர்ந்திடலாம். இறுதி படிநிலை என்பதோ மிகவும் உத்தமமான சத்தியத்தினை வெளிப்படுத்தும். 10ஆம் படிநிலை தியான பயிற்சி. உடலின் புறத்தினில் விரிந்து அகத்தினில் ஒடுங்கி ஆற்றப்படும் இத்தியான பயிற்சியின் மூலம் பல்வேறு பதிவு பொருட்கள் குருதியிலிருந்து உதிர்வதனை உணர்ந்திடலாம். இறுதி தியான பயிற்சி ஓர் அற்புத நிலையினையும் அருளிவிடும். அனைவரும் உள்ளே ஒடுங்கி புறத்தினிலே விரிகின்ற தருணத்தில் மனமானது
உதித்து மறைவதனையும் உணர்ந்திடலாம். புறத்தினில் விரியும் தருணத்தில் சுவாசமானது ஆழ்ந்து விரிவதனையும், அகமார்க்கத்தில் ஒடுங்கும் தருணத்தில் சுவாசமற்று நிலைப்பதனையுமே உணர்ந்திடலாம். இறுதியில் அகத்தின் மையத்தில் உள்ள வெட்டவெளி ஆற்றலினையும் புறத்தின் உச்சத்தில் உள்ள வெட்டவெளி ஆற்றலினையும் ஓர் மெல்லிய நுண்ணிய ஒளியிழையானது இணைத்து பிணைத்திருப்பதனை உணர வேண்டும். அனைவரும் உள் மூளையின் மையத்தில் ஒளிர்கின்ற உயிர் எனும் அக்னி ரூபத்திலிருந்து உள்ளும் புறமுமாக ஓங்கி வளர்ந்திருக்கும் ஓர் நுண்ணிய ஒளி இழையினை ஆழமாய் உணர்ந்து அதன் ஊடே பயணிக்கும் நிலையினையும் உணர வேண்டும். தியானத்தின் மூலம் மனதினை உட்செலுத்தி அகத்திலும் புறத்திலும் பரவியிருக்கும் 5 அடுக்கு நிலைகளை உணர்ந்து அனைத்து நிலைகளின் மையத்தினிலும் ஒளிர்கின்ற ஒளி இழையினை பற்றி புறத்தினில் விரிந்து அகத்தினில் ஒடுங்கி ஓர் உன்னத உணர்வு நிலையினை ஏற்றிடல் வேண்டும். இதனை தீர்க்கமாக ஒரு முறை பயின்றுவிட்டால் பின்னர் எளிதாய் நூல் இழை போன்ற மைய ஒளி இழையினை பற்றி உள்ளும் புறமுமாக ஒடுங்கியும் விரிந்தும் செயலாற்றிடலாம். இத்தியானத்தின் மூலம் மிக உன்னதமான நிலைகளை ஓர் மனிதரால் ஏற்றுவிட இயலும். தியானத்தின் எல்லையில் அமைதியாய் வீற்றிருந்து தன்னுள் நிகழும் மாற்றங்களை உணர்ந்து நன்றி உரைத்து விடுபடல் வேண்டும். சத்தியம் என்பது யாதெனில் தேவையான தருணத்தில் புறம் நீங்கி விரிந்து செயலாற்றவும், பணிகளற்ற தருணத்தில் அகத்தினில் தன்னுள் ஒடுங்கி சுகித்திருக்கவும் இயலும். உயிர் நிலையினில் இயங்குகின்ற மனிதர்களுக்கு புறத்தினிலே ஆன்ம நிலையினில் நின்று இயங்குவதன் மூலம் அனைவரும் சத்தியத்தினை எளிதாய் உணர்த்திவிடலாம். ஒரு மனிதன் உடல் சார்ந்து இயங்குகின்ற தருணத்தில் புறத்தினிலே ஒரு படிநிலை மேல் நின்று உயிர் ஆற்றலின் மூலம் இயங்கினால் உடல் சார்ந்து இயங்கும் மனதினை எளிதாய் வென்றிடலாம். அவ்வகையில் புற வாழ்வினில் மனிதர்களை கையாள்வது எளிதான செயலாக அமைந்துவிடும். பிற மனிதர்கள் உடல் சார்ந்து இயங்கினால் தியான நிலையின் மூலம் மூல மைய ஒளி இழையினை பற்றிட அறிந்தவர்கள் யாவரும் தங்களது மனதினை புறத்தினில் ஒரு படி மேல் நின்று உயிரினை சார்ந்து இயங்குவதன் மூலம் எளிதாய் மானுடர்களை கையாண்டிட இயலும். அவ்வகையில் உயிரினால் உணர்வு நிலைகளை ஏற்று இயங்குபவர்களை புறத்தினில் ஆன்மாவின் நிலை நின்று இயங்குவதன் மூலம் எளிதாய் வென்றிடலாம். எண்ணிய செயல்கள் யாவுமே ஈடேறும், உடல் புத்துணர்ச்சி பெறும். இயக்கமற்ற தருணத்தில் முழு விழிப்புணர்வோடு உள்ளே ஒடுங்கவும் இயலும். நூலிழை போன்ற ஒளி இழையோடு இணைந்தும் பிணைந்தும் எங்கும் பயணிக்கலாம், எதனையும் உணரலாம். ஞானியாய் உருமாறலாம், பற்றற்ற துறவியாகவும் பொன்பொருள் பொழியும் சக்தியாகவும் உருமாறலாம். ஒரு நிலையின் இருவேறு துருவங்களையும் எளிதாய் உணரலாம். பற்றற்ற நிலை உதிக்கும், பரவெளியில் கரையும் நிலையும் உதித்திடும்.
உணர்ந்து உணர்ந்து தியானிப்பவர்கள் அனைத்து நிலைகளிலிருந்தும் பூரணமாய் விடுபடுவர். தான் ஓர் உடல் அல்ல, உயிர் அல்ல, ஆன்மாவும் அல்ல என்பதனை உணர்ந்து இப்பிரபஞ்சத்தின் ஒரு துளியாய் நிலைத்து ஆனந்தமாய் வாழ்ந்திட முற்படுவர். அனைவரும் உணர்ந்து ஆழமாய் தியானியுங்கள். பதிவுகள் நீங்கி வெற்றிடம் பெருகி ஒடுங்கி விரிந்து உன்னதங்களை உணர்ந்திடலாம். காலம் கடக்கும் அரிய ஆற்றலை பெற்றுவிட கால பைரவரின் பரிபூரண ஆசிகள்.